அனைவருக்கும் வணக்கம். இப்போ பேங்கிங் அப்ரிவேஷன்ஸ்ல வந்து நம்ம பார்ட் 2ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம காமனா யூஸ் பண்ற டேர்ம்ஸ். ஸோ கிரெடிட் அப்படிங்கிறது சிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்னது வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம்னா எந்த ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருதோ அதை வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். டெபிட்ன்றது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகக்கூடிய அமௌண்ட், அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு டெபிட். ஸோ நீ யூஸ்வலா பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் கிரெடிட்டட் டெபிட்டட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும் இல்லைங்களா, அதுதான். ஸோ A/C அப்படிங்கறது அக்கௌண்ட். நம்ம ஜென்ரலா நம்ம பேங்க்ல ஓபன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை வந்து A/C அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். BAL அப்படிங்கிறது பேலன்ஸ். ஆர்டி அப்படிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நாம போட்டுட்டே வர்றது, அதாவது மந்த்லி பேமெண்ட் மாதிரி நம்ம பண்றது வந்து ரெக்கரிங் டெபாசிட். எஃப்டி அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது லம்சமா ஒரு அமௌண்ட்டை இவ்வளோ இயர்ஸ் ஆர் மந்த்ஸ்க்கு நம்ம போட்டு வைக்கிறது. ஸோ எஸ்பி அப்படிங்கிறது நம்மளோட சேவிங்ஸ் பேங்க். நம்ம எதுல வந்து நம்ம சேவ் பண்றதுக்கான ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்றோம், ஓபன் பண்றோமோ அது. ஸோ டிஓபின்ற டேர்ம் வந்து ஜென்ரலா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிறந்த நாள், டேட் ஆஃப் பர்த். பிஓஎஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க கார்டை ஸ்வைப் பண்ணும்போது ஒரு மிஷின் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மிஷினை தான் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணும்போது ஸோ நம்மளோட அந்த கார்டு நம்பர், வேலிடிட்டி அதெல்லாமே அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் சக்சஸா ஃபெயிலியரா. ஸோ சக்சஸா இருந்தால் அமௌண்ட் டெபிட் ஆகும், ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா ஒரு ரெசிப்ட் வரும் இல்லைங்களா, அந்த ரெசிப்ட்ல எந்த ரீசனால ஃபெயிலியர் அப்படின்ற அந்த கோடோட நம்மளுக்கு வந்து வெளியில வரும். ஸோ அதுதான் வந்து அந்த பிஓஎஸ் மிஷின் நம்ம யூஸ் பண்றது. இதே மாதிரி இன்னும் சில டேர்ம்ஸை வந்து நம்ம அடுத்து வர பார்ட்ல நாம வந்து பார்ப்போம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.